ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சிந்தாமணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2லேருந்து 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1.5 kg சிக்கன் செய்கிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் சிக்கன் சும்மா 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போதும். சிக்கன்லேயே தண்ணி விடும். அடுப்பு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வெறும் 4 இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு. எந்த மசாலாவும் தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சிந்தாமணி. அவ்வளோதான். சிக்கன் எப்படி நல்லா வெந்துச்சு பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டா ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.